ஒட்டுமொத்த நாடையுமே வந்து ஸ்தம்பிப்புக்கு உள்ளாகியிருக்கிற நிகழ்வு தாங்க ஏர் இண்டியா 171 இழப்பு. இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா, மத்தியானம் வந்து 1:40 மணி அளவில் வந்து அகமதாபாத்துடைய ஏர்போர்ட்லேருந்து வந்து கிளம்பி ஒரு 30 செகண்டில் இந்த ஏர்போர்ட்டில் வந்து கிளம்பின 30 செகண்டில் ஒரு பெரிய விபத்துக்குள்ளே சிக்கி அந்த இடத்துலையே தீப்பிழம்புகளாக இருக்குது. மொத்தமாகவே வந்து அந்த பயணம் செஞ்ச அனைவருமே வந்து இறந்துடுறாங்க. அதிர்ஷ்டவசமாக அங்கேருந்து ஒருத்தர் மட்டும்தான் வந்து உயிர் பிழைக்கிறாரு. இந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து டாடா குழுமத்தை சேர்ந்த சந்திரசேகரன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ₹1,00,00,000 வந்து இறந்தவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த விமானம் வந்து இடித்த இடம் பார்த்திங்கன்னா, ஒரு நம்ம எம்பிபிஎஸ் ஹாஸ்டல், அவங்க வந்து மெடிக்கல்லேருந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட் சார்பாக படிக்கக்கூடிய ஹாஸ்டல் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டு போய் அந்த விமானம் வந்து மோதிருக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்களும் ஒரு நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹாஸ்டலை வந்து நான் திரும்ப கட்டி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் என்ன நடந்துச்சு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, குஜராத்தோட எக்ஸ்-சிஎம் விஜய் ரூபானி அப்படிங்கிறவரும் வந்து இதில் பயணம் செஞ்சுருக்காரு. அவரோட சேர்த்து மொத்தமாக 242 பேர் இருந்த அந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா, மொத்தமாக வந்து தீப்பிழம்புக்கு, அதாவது மெயினான காரணம் வந்து 60 டன் ஃபியூயல் வந்து உள்ளே இருந்தது தான் வந்து ஒருத்தருக்குமே வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து லாங் ஃப்ளைட், லண்டன் வரைக்கும் போகணும் அப்படிங்கிறதுனால 60 டன் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, வித்தின் 30 செகண்ட்ஸ்குள்ளே அது நடந்து முடிச்சிருச்சு. ஆனால் வந்து ஒரு 10 to 12 செகண்ட்ஸ்குள்ளேயே வந்துட்டு அங்கே இருந்த பைலட் வந்து மெய்டே அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. மெய்டே அப்படிங்கிறது, எதுவுமே எங்களால் பண்ண முடியல, பைலட்டாக இருக்கிற எங்களாலேயே எதுவுமே பண்ண முடியல, எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்துட்டு அவங்க அதை சொன்னாங்க. அப்படி சொல்லி இங்கேருந்து, அதாவது அகமதாபாத் ஏர்போர்ட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படியாவது கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணணும்னு ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த விமானம் வந்து வெடித்து சிதறுது. டேக் ஆஃப் ஆகி ஒரு 600 ஃபீட்டு தான் இருக்கும். அந்த ஃபீட்டுக்குள்ளேயே வந்துட்டு அது திரும்பவும் வந்து மோதி வந்து சிதறுது. ஸோ இதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்னும் 2 நாள் கழித்து தான் நமக்கு வந்து தெரியும். அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய கருப்பு பெட்டியை வந்து எடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த 2 நாள் வந்து ஆகும். பட் எதனால் நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு சைடில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமான தகவல் என்னென்னா, ஒருத்தர் மட்டும் வந்து சேவ் ஆகியிருக்காருங்க. அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அவர் ரமேஷ் அப்படிங்கிறவர் லண்டன்லேருந்து இங்கே வந்துட்டு திரும்ப லண்டனுக்கு போயிட்டு இருந்தவர் தான். அவர் வந்துட்டு எப்படியோ சேவ் ஆகியிருக்காரு. அவர் எமர்ஜென்சி எக்ஸிட்டை வந்து உடச்சி, அவருக்கு 38 ஏஜ், அவரை வந்து காப்பாற்றிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்த 242 பேரில் அவர் மட்டும்தான் வந்து இது வரைக்கும் வந்து பிழைச்சதா ஒரு கன்ஃபார்ம் பண்ண ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒட்டுமொத்த இந்தியாவுமே